வணக்கம் தோலாசன் தோழிஸ். இன்னைக்கு வேர் டு ஸ்டடி செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியியல். இந்த யூனிட்டை எங்கே படிக்கலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் இந்தியன் பாலிட்டியோட சிலபஸ். இந்த சப்ஜெக்ட் படிக்க நீங்கள் செப்பரேட்டாக ஒரு புக் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நம்ம ஸ்கூல் சமச்சீர் புக்ஸ்லேயே கவர் ஆகுது. அது எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஒரு நோட் அண்ட் ஒரு பென் எடுத்துகிட்டு என் கூட கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே என் சேனலின் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்தியன் பாலிட்டி ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Constitution of India, Preamble to the Constitution, Salient Features of the Constitution, Union, State and Union Territory, Citizenship, Fundamental Rights, Fundamental Duties, Directive Principles of State Policy, Union Executive, Union Legislature, State Executive, State Legislature, Local Governments, Panchayat Raj. அடுத்து Spirit of Federalism, Center-State Relationships, Election, Judiciary in India, Rule of Law, Corruption in Public Life, Anti-Corruption Measures, Lokpal and Lok Ayukta, Right to Information, Empowerment of Women, Consumer Protection Forums, Human Rights Charter. அடுத்து இந்த ரெண்டு ரோமன் நம்பர்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓல்டு 7th term 1ல் சிவிக்ஸில் 2 லெசன் கொடுத்துருக்காங்க. ஆர் நேஷன் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆர் நேஷனில் நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சிம்பிள்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆர் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், சேலியன் ஃபீச்சர்ஸ், டிராஃப்டிங் கமிட்டி, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஓல்டு 9th term 2ல் சிவிக்ஸில் 2nd லெசன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன். இந்த லெசனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த லெசனும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ 6th term 2ல் சிவிக்ஸில் 2 லெசன் கொடுத்துருப்பாங்க. நேஷ்னல் சிம்பிள்ஸ் அண்ட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த 2 லெசனுமே வந்து 7th 2 லெசன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். அல்லக்க டீட்டெயில்ஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நியூ 8th term 1ல் சிவிக்ஸில் யூனிட் 2 சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் எப்படி சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணுறது அண்ட் அந்த சிட்டிசன்ஷிப் எப்படி டெர்மினேட் ஆகும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனை மறக்காமல் படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ 10th volume 1ல் யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லெசனை முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து பாதி சிலபஸ் முடித்த மாதிரி தான். ஏன்னா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை படித்து முடிச்சுட்டு நீங்கள் மற்ற லெசன்ஸ் எல்லாமே படிங்க. அடுத்து நியூ 12th volume 1ல் யூனிட் 1 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லெசன் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட்ஸ், பஞ்சாயத் ராஜ். இந்த டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓல்டு 9th term 1ல் சிவிக்ஸில் தி யூனியன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுமே கவர் ஆகும். நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ 10th volume 1ல் யூனிட் 2 அண்ட் யூனிட் 3 சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த 2 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து நியூ 12th volume 1ல் 2 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதாவது யூனிட் 2 அண்ட் யூனிட் 3 லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். லெஜிஸ்லேச்சரில் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பற்றி கொடுத்துருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து ஓல்டு 12th இதுலேயும் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் செல் கவர்மெண்ட் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் ஒரு டைம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓல்டு 9th term 2ல் சிவிக்ஸில் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற லெசன் இருக்கும். இந்த லெசன்லேயும் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து
நியூ 7th term 2ல் சிவிக்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற லெசன் இருக்கும். இந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ 8th term 1ல் ஹவு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ், இந்த லெசனும் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி தான், இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து லோக்கல் செல் கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும்னா ஓல்டு 6th term 3ல் 5th லெசன் லோக்கல் செல் கவர்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ 6th term 3ல் சிவிக்ஸில் செகண்ட் லெசன்னா லோக்கல் பாடின்னு லெசன் கொடுத்துருப்பாங்க, அது படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ 9th term 3ல் சிவிக்ஸில் யூனிட் 2 லோக்கல் செல் கவர்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க, அந்த லெசன் படித்து வச்சுக்கோங்க. இப்போது யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் செல் கவர்மெண்ட் எங்கெங்கே கவர் ஆகும்னு சொல்லிட்டேன். அடுத்து சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த டாபிக் எங்கே கவர் ஆகும்னா நியூ 12th volume 1ல் யூனிட் 5 ஃபெடரலிசம் இன் இந்தியா, இந்த லெசனில் முக்கியமான கமிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ராஜமன்னா, சர்க்காரியா, பஞ்சி, இந்த கமிஷன்ஸ் பற்றியெல்லாம் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் என்னென்னா எலெக்ஷன், ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா, இந்த மூணும் எங்கே கவர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். நியூ 9th term 1ல் சிவிக்ஸில் யூனிட் 2 எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ், இதில் எலெக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி மட்டும் படிச்சுக்கோங்க, ப்ரெஷர் குரூப்ஸ் பற்றி நீங்கள் படிக்க வேண்டாம். அடுத்து நியூ 11th volume 2ல் யூனிட் 11 எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ 12th volume 1 அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி இன் இந்தியா அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசனில் 6.4ல் எலெக்ஷன் கமிஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த லெசனையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து நியூ 8th term 3ல் ஜுடிஷியரி பற்றின கண்டென்ட் சிவிக்ஸில் செகண்ட் லெசனில் தி ஜுடிஷியரி அப்படின்ற டாப்பிக்லேயே கொடுத்துருப்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ 12th volume 1ல் யூனிட் 4 இந்தியன் ஜுடிஷியரின்னு ஒரு லெசனே கொடுத்துருப்பாங்க, இதில் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ், அதை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், இந்த டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓல்டு 6th term 3ல் சிவிக்ஸில் செகண்ட் லெசன் டெமோக்ரஸி, ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், இதில் விமன் எம்பவர்மெண்ட்ன்ற டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஓல்டு 7th term 3ல் சிவிக்ஸில் லெஜிஸ்லேஷன்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் விமன் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும், இதில் முக்கியமான ஸ்கீம்ஸு, அப்புறம் என்னென்ன ஆக்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க விமன் அண்ட் சில்ட்ரனுக்காக, அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ 7th term 3ல் சிவிக்ஸில் 2 லெசன் இருக்குது, விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், இந்த 2 டாப்பிக்குமே விமன் எம்பவர்மெண்ட் கீழே வரும், கன்சியூமர் ரைட்ஸ் கீழே வரும், இந்த 2 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஓல்டு 10th சிவிக்ஸில் 4th லெசன் கன்சியூமர் ரைட்ஸ், இந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓல்டு 8th term 2ல் சிவிக்ஸில் ஒரே ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் தி யூஎன்ஓன்னு, பேஜ் நம்பர் 188ல், இந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ 8th term 2ல் சிவிக்ஸில் யூனிட் 2 ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் தி யூஎன்ஓ அப்படின்னு பேஜ் நம்பர் 136ல் கொடுத்துருக்காங்க, அந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ 9th term 2ல் சிவிக்ஸில் ஒரே ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ்னு, இந்த லெசன் படித்தா போதும். என்னடா இவ கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன், லோக்பால், லோக் ஆயுக்தா, ரைட் இன்ஃபர்மேஷன் பற்றியெல்லாம் சொல்லன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த 3 டாபிக்ஸுமே நம்ம சமச்சீர் புக்ஸில் அவ்வளோவா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏதோ சில லெசன்ஸில் 1-2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாம் இதை டீட்டெயில்டாக படிக்கணுன்னா வெளியில் இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்தா படிக்கணும். அதுக்கு நான் 2 புக் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த 2 புக் என்னென்னா, ஒன்று வெங்கடேஷன் எழுதிய இந்திய அரசியலமைப்பு தமிழில் இருக்கும், இன்னொரு புக்கு என்னென்னா லக்ஷ்மிகாந்த் இந்தியன் பாலிட்டி, நிறைய எடிஷன்ஸ் இருக்குது, அதில் எந்த எடிஷன் வாங்கி படித்தாலும் ஓகே. இந்த 2 புக்லேயும் சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க, அதில் இந்த 3 டாபிக்ஸும் கவர் ஆகிருக்கும், அது வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்ககிட்ட புக்ஸ் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நான் இந்தியன் பாலிட்டியில் இருக்க எல்லா டாபிக்ஸ்க்கும் செப்பரேட்டாக நோட்ஸ் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டாலே போதும். இப்போது இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நான் சொன்ன டேர்ம்ஸில் இருக்க லெசன்ஸ் எல்லாத்தையும் படித்து முடித்த பிறகு இப்போ நான் சொல்கிற லெசன்ஸ் எல்லாம் படிங்க. இது எல்லாமே கான்செப்ட் ஓரியன்ட் தான். ஓல்டு 6th term 1ல் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, சொசைட்டி அண்ட் ஸ்கூல். ஓல்டு 6th
டேர்ம் 2ல் வில்லேஜஸ் அண்ட் சிட்டிஸ் அண்ட் ரிப்பப்ளிக், ஓல்டு 7th டேர்ம் 2ல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஓல்டு 8th டேர்ம் 1ல் நேஷ்னல் இன்டகிரேஷன் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், ஓல்டு 10th டெமோக்ரஸி அண்ட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, நியூ 6th டேர்ம் 1ல் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, நியூ 7th டேர்ம் 1ல் ஈக்குவாலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நியூ 8th டேர்ம் 2ல் அண்டர்ஸ்டாண்டிங் செகுலரிசம், நியூ 11th வால்யூம் 1ல் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இதில் பார்ட் 1 பார்ட் 2 அப்புறம் டெமோக்ரஸி. இந்த லெசன்ஸ்லேருந்து 1-2 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.